ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி பார்த்திங்கன்னா நான் நல்ல ஒரு ஒன் பாட் ரெசிபி தான், நல்ல லஞ்சுக்கு யூஸ் ஆகும். இது வந்து என்ன அப்படின்னா பொட்டேட்டோ ரைஸ் தான் வைக்க போகிறேன். ஸோ குக்கரில் வந்து எண்ணெய் ஊற்றிட்டு நம்மளோட ஸ்பைசஸ் எல்லாம் ஆட் பண்ணிவிட்டு வெங்காயம், அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, நம்மளோட பச்சை மிளகாய் எல்லாத்தையும் சேர்த்துருக்கேன். தேநீர் தக்காளி சேர்த்துட்டு பொட்டேட்டோவும் ஆட் பண்ணுவோம். இது என்ன அப்படின்னா நம்ம வந்து பிளாக் ஸ்டாரோட அம்மா வந்து உருளைக்கிழங்கையும் கத்திரிக்காய் வறுவல் அப்படின்னு சொல்லிட்டு காட்டினாங்க. ஸோ அதுதான் உப்பும், இதில் வேறு ஒன்றும் இல்லை, உப்பும் சில்லி பவுடரும் வச்சு தான் நான் வந்து இப்போ செஞ்சு போட்டிருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு போட்டாச்சு, தக்காளி இனி வந்து ரைஸும் சேர்த்துட்டு நம்ம மசாலா வந்து என்ன போட போகிறோன்னா கரம் மசாலா, அப்புறம் உப்பு, சில்லி பவுடர், நம்ம வந்து சிக்கன் மசாலா கூட போடலாம், அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு கப்புக்கு நான் 2 கப்பு தண்ணி ஊற்றிருக்கேன். பாஸ்மதி ரைஸ் எல்லாம் சேர்த்தாச்சு. மசாலா பார்த்திங்கன்னா மஞ்சத்தூள், சில்லி பவுடரு, அப்புறம் வந்து கரம் மசாலா, சிக்கன் மசாலா, இவ்வளோ தான். சரி, உப்பும் போட்டாச்சு. நம்ம மூடி போட்டு நம்ம வேக வைக்க போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா கொத்தமல்லி இலையும் போட்டுட்டு நம்ம மூடி போட்டு நம்ம வேக வைக்க போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா ஈவினிங் டியூட்டி போகிறனால ஸ்நாக்ஸ் என்னென்னா நம்மளோட மைதா மாவு வந்து 1 கப்பு போட்டிருக்கேன், பால் 1 கிளாஸு, அப்புறம் பனானா, சுகரு, நான் கொஞ்சம் ஏலக்காய் போட்டுக்கோங்க, அதுக்கப்புறம் 1 முட்டை, இவ்வளோத்தையும் அடித்து எடுத்துகிட்டு நம்ம பேன் கேக் மாதிரி குழியாக ஊற்றி பிள்ளைங்களுக்கும் கொடுத்தா ரொம்ப நல்லாயிருக்கும், விரும்பி சாப்பிடுவாங்க. அதுதான். இப்போ பார்த்திங்கன்னா மத்தியானம் லஞ்சு புலாவும் ரெடி ஆகிட்டு நம்மளோட ஸ்நாக்ஸும் ரெடி ஆகிட்டு, இதை இப்படி திருப்பி போட்டிங்கன்னா நான் இப்போ தோசை மாதிரி சுட்டிருக்கேன், சின்ன சின்னதாகவும் சுடலாம். இதேமாரி வேறு வீடியோஸ் எல்லாம் பார்க்கலாம். என்னோட வீடியோஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.